வணக்கம். இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. களம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு எதிர்த்தரப்பு அலைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா, எப்படியெல்லாம் திமுக கூட்டணி அட்டாக் பண்ணலாம், எப்படியெல்லாம் இவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தலாம்னு ரொம்ப கடுமையா முயற்சி பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆயுதம்னு நெனைக்கிறதெல்லாம் அட்டகத்தியா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆ 2 நாள்ல பாருங்க 2 நிகழ்வுகள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆளுநர் தமிழ்நாடு அரசு மீது கடுமையான விமர்சனங்கள தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டே உரையில வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வீட்டில் இடி ரெய்டு நடந்திருக்கு. இது 2மே தமிழக மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சா அப்படின்னு பார்த்தா, அட போங்கப்பா! இவங்களுக்கு இதே தான் வேலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மக்கள் இது 2த்தையுமே கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஆனா, நாம ஆளுநர் வைத்த குற்றச்சாட்டுகளையோ, இல்ல இந்த ஈவி ரேடியோ அப்படி எளிதில் கலந்து போய் விட முடியாது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆளுநர்ங்கிற அட்டகத்திய பத்தி நமக்கு எப்பவுமே தெரியும். ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அவர் கவர்னரா வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த அரசு மீது ஏதோ ஒரு வெறுப்புணர்வு அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பல விமர்சனங்கள வச்சிருக்கிறாரு. இந்த அரசுடைய செயல்பாட்டுல பல முட்டுக்கட்டைகள போட்டிருக்கிறாரு. ஆனா அரசு தரப்பு எப்பவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விதத்திலயும் உணர்ச்சி வசப்படாம ஆளுநருடைய இந்த செய்கைகளை எல்லாம் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டிருக்கிறது. டு த எக்ஸ்டென்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வாங்கி இன்னைக்கே பொது வெளியில இந்த ஆளுநர் மட்டும் இல்லாம பாஜகவுடைய மற்ற ஆளுநர்களையும் சேர்த்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி இருக்கு தமிழ்நாடு அரசு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்தே கேள்வி கேட்டுட்டாங்க. நீங்க என்ன ஆளுநர் மாதிரி உங்க டியூட்டிஸ செய்றீங்களா? இல்ல ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறீங்களா? இது இல்லீகல். இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே இன்னைக்கு ஆளுநர் மண்டையில நல்லா குட்டிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பர்சனல் என்மிட்டியா மாறிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தொடர்ந்து ஏற்படுது. இதற்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். ஆளுநருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, பின் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு ட்வீட். அதாவது இது முக்கியமான ட்வீட். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இது என்னன்னைக்கும் என்னோட பக்கத்த திறந்தாலே மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு பின் பண்ணி வச்சிருப்பார்ல. அந்த ட்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ. அதுல அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது காலாவதியான மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ட்வீட் தான் அவர் பின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் மீதும், திராவிட சித்தாந்தத்தின் மீதும் அவருக்கு எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஆதரவாகவும், தமிழக குழந்தைகளுடைய கல்விக்கு ஆதரவாகவும் பேசுறதா நினைச்சுக்கிட்டு, இண்டிபெண்டன்ஸ் டேல பல விஷயங்கள அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சாதிய வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் நாம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணோம்னா உடனே சங்கிகளுக்கு கோவம் வந்துரும். எப்ப பார்த்தாலும் எதுக்கு உத்தரப்பிரதேச வம்புக்கு இழுக்கிறீங்க, குஜராத்த வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு நம்ம டைம் லைன்ல வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. சரி உத்தரப்பிரதேஷ், குஜராத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நேஷனல் ஆவரேஜோட சில விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்ப்போமே. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் சேரக்கூடிய அந்த நபர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 47.3%. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 28.5%. இதுல குறிப்பாக பெண்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையில நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2-3 ஆண்டுகள்ல என்ரோல்மெண்ட் அதிகமாயிருக்கு, கற்றல் திறன் அதிகமாயிருக்கு, தேர்ச்சி அதிகமாயிருக்கு. குறிப்பாக பட்டியலின ஆதி திராவிட சமூகத்தை பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாயிருக்கு. இந்த அரசாங்கம் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம் ஆகட்டும், நான் முதல்வன் திட்டம் ஆகட்டும், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகட்டும், இதனால் பயன்பெற்ற பல மாணவர்கள் இன்னைக்கு பள்ளி படிக்கும் பொழுதே அரசு சார்பாக வெளிநாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குளோபல் போரம்ல இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு யூபிஎஸ்சில எவ்வளவு பேர் கிளியர் பண்ணிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எவ்வளவு பேர் நல்ல கம்பெனில நல்ல வேலையில போய் சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து காலாகாலமா நாம ஆதாரங்களோட தரவுகளோட நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆளுநர் பேசுறாருல. தமிழ்நாட்டில இருந்து தான் ஃபீமேல் லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மிக அதிக அளவில் உள்ளது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேக்டரியிலையும்
41% பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்ல கல்வியும் பாதுகாப்பான சூழ்நிலையும் இல்லைன்னா பெண்கள் எப்படி வீட்டுல இருந்து வெளியில வந்து இப்படி வேலை செய்ய முடியும்? அதுவும் ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நைட் டியூட்டி இருக்கும், ஷிஃப்ட் இருக்கும். இந்த மாநிலத்துல பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே வந்து வேலை செய்யறாங்க. சமூக வலைதளங்கள்ல வட மாநிலத்தில இருந்து இங்க வந்து தங்கி படிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பெண்களுடைய காணொளிகள் இருக்கு. ஆளுநர் தயவு செஞ்சு அத போய் பார்க்கணும். எங்களுக்கு தமிழ்நாடு மாதிரி பாதுகாப்பான மாநிலம் இல்ல. இங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுல பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி மாநிலத்துல முதல் இடம் பெற்றார். அப்படிங்கிற செய்தி வைரல் ஆச்சு. நான் கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த பெண் சொல்றா, என்ன இங்க அவங்க வேற மாநிலத்த இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய சக மாணவிகளும் சரி, ஆசிரியர்களும் சரி, வேற மாநிலத்தில இருந்து வந்த பொண்ணுன்னு என்ன பார்க்கல. அவங்க வீட்டு பொண்ணு மாரி என்ன பார்த்து, பார்த்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அவங்களுடைய அன்பும் அக்கறையினால தான் என்னால இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு அந்த பெண் சொல்றா. அந்த அளவுக்கு பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஒன்றிய அரசின் தரவுகள் படி NCRB தரவுகளின் படியே பார்த்தீங்கன்னா, 5 கோடி மக்கள் தொகைக்கு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் இஸ் த சேஃபஸ்ட் ஸ்டேட் ஃபார் விமென் அப்படின்னு நாம சொல்லல. ஒன்றிய அரசு தரப்புல ஆய்வுகள் சொல்லுது. அதே மாதிரி பிரைவேட் குரூப்ஸ் செய்த ஆய்வுகளையும் அப்தார் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் ரெகுலரா சர்வே பண்ணிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு மேல இருக்கக்கூடிய சிட்டிஸ் எடுத்து ஆய்வு பண்ணும் பொழுது, அதுல சென்னை இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டிஸ். அதே மாதிரி 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிட்டிஸ் ஆய்வு செய்யும் பொழுது, டாப் 25 சிட்டிஸ்ல திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் 5 சிட்டிஸ் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இங்க வன்கொடுமைகள் அதிகமாயிடுச்சு, கேசஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஆளுநர் பேசுறாருல. அதற்கு காரணம் கேசஸ் அதிகமா ரிப்போர்ட் செய்யப்படுது. அதுக்கு காரணம் பெண்கள் இந்த அரசை நம்பி நாம வெளியில வந்து நமக்கு நடந்த விஷயத்த சொன்னா, இந்த அரசாங்கம் நமக்கு நீதி வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வெளியில வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இன்ஃபாக்ட் அரசுடைய தரவுகள் பதியே நீங்க பாத்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட்டட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென் அண்ட் சில்ட்ரன் அது தமிழ்நாட்டுல 90% 90.6% இந்த மாதிரி பெண்கள் வெளியில வந்து குற்றம் சொன்னாங்கன்னா, உடனே அதுல இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் பண்றாங்க. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 75. உத்தரப்பிரதேஷ், குஜராத்த பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்ல. ஏதோ 1, 2 சம்பவங்கள வச்சு ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படின்னு சொல்றது, ஒண்ணு அறிவிலித்தனமா இருக்கணும், இல்ல கட்டஞ்செடுத்த அயோக்கியத்தனமாக இருக்கணும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இது அறிவிலித்தனம் இல்ல. ஏன்னா அவரே ஒரு முன்னாள் IPS ஆபீசர். அப்போ இத கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனமா தானே நாம பார்க்க முடியும். இன்னைக்கு நேத்து இல்ல. இந்த கிரெடிட் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் போகும். 1973லயே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சென்னை சிட்டி போலீஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ் விங் ஒண்ணு கிரியேட் பண்ணாரு. 1992லயே ஆல் வுமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன ஜெயலலிதா அம்மா கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 222 ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ்ல 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இது போன்ற தலைவர்கள் எடுத்த முயற்சி தான். பெண்கள் தைரியமா வந்து அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளையோ, இல்ல ஒடுக்குமுறைகளையோ கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதற்கு பெண்கள் இருந்தாதான் அவங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு தான் பெண்களை காவல்துறையில் இணைத்தார்கள். இதெல்லாம் பெரியார் கண்ட கனவு. அதற்கு செயல் வடிவம் கொடுத்தது டாக்டர் கலைஞர், டாக்டர் ஜெயலலிதா. இது இல்லாம எத்தனையோ திட்டங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திட்டங்களை இந்த சங்கிகள் என்னதான் விமர்சனம் பண்ணாலும், மற்ற மாநிலங்கள்ல இதே திட்டங்கள தான் இவங்க காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. விடியல் பயணம் திட்டம் எந்த அளவுக்கு சக்சஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இதே போன்ற ஒரு திட்டத்தை ஆந்திர பிரதேஷ்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. மகளிர் உரிமை திட்டம். பாஜக தேர்தலுக்கு போற ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிளாக்ஷிப் ஸ்கீமா இந்த மகளிர் உரிமை திட்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெக்கமே இல்லாம இங்க வந்து இலவசங்களை கொடுத்து நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறீங்க அப்படின்னு போய் பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. தோழி ஹாஸ்டல்ஸ் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பெண்கள் படிக்கவோ இல்ல வேலை செய்யவோ வந்தா அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு அரசாங்கம் ஏற்படுத்திய விடுதிகள். குறைந்த கட்டணத்துல எல்லா வசதிகளோடும் பெண்கள் பாதுகாப்பா தங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அரசாங்க வேலைகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு. மகளிர் சுய உதவி குழுக்கள் மேம்பாடு. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? பெண்கள் சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் வலிமை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. ஆனா இதெல்லாம் இந்த அட்டகத்துக்கு எப்படி புரியும்?
எத்தனை திட்டங்கள் குழந்தைகளை பாதுகாக்க, பெண்களை பாதுகாக்க தெரியுமா? சிற்பின்னு ஒரு திட்டம். அதாவது பள்ளி குழந்தைகளிடம் காவல்துறை போய் ஓரியன்டேஷன் நடத்துறாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா எப்படி இருக்கணும்? சிறு வயதிலேயே சிறார் குற்றங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் புரோகிராம். பறவைன்னு ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள சிஸ்டம்க்குள்ள ஆரோக்கியமான சிட்டிசன்ஸா ரீஇன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அவள்னு ஒரு திட்டம். அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங். இது மூலமாக பெண்களுக்கு தங்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களோ, இல்ல மற்றபடி டொமஸ்டிக் வயலன்ஸோ, இல்ல எந்த குற்றம் நடந்தாலும் அதை எப்படி அவங்க அணுகணும், எப்படி காவல்துறைக்கு போய் அவங்க முறையா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. இப்போ ஆகஸ்ட் முதல் வாரம் அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஹைஸ்கூல்ல இருக்கக்கூடிய 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஈஸியா இந்த போன் மூலமாக சைபர் கிரைம்ஸ்ல மாட்டிக்கிறாங்க, சைபர் ஃப்ராட்ல மாட்டிக்கிறாங்க, ஆன்லைன்ல போய் மாட்டிக்கிட்டு மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல் மூலமா மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலைகள் நடக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, சைபர் கிரைமை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்காக அகல் விளக்குன்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் விமென், பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகும்போது அங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆளுநர் சொல்றாரு தமிழ்நாட்டுல தற்கொலைகள் அதிகமாயிடுச்சுன்னு. அதற்கான போதுமான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. இந்த தற்கொலைக்கான அடிப்படை காரணங்கள் என்னங்கிற கண்டறிஞ்சு அதை சரி செய்யறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் செப்டம்பர்ல தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரலாஜிக்கல் சயின்சஸ் ஒரு புது ஹாஸ்பிட்டல நம்ம முதல்வர் திறந்து வைக்க போறாரு. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சுல நடந்துட்டு இருக்கு. மனநோய் அப்படிங்கிறது இந்த சமூகத்துல இன்னும் ஒரு சோசியல் ஸ்டிக்மாவா தான் எல்லாரும் பாக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணுமோ மனசும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அது ஒரு ஸ்டிக்மா கிடையாது. எப்படி பிபி சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த சங்கிகள் புழங்கக்கூடிய கோயம்புத்தூர்லயே சொல்றேனே, பள்ளிக்கூடம்னு ஒரு திட்டம். அதாவது ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை, மைனர் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட செக்ஸ் அபியூஸ் நடக்குது. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஓரியன்டேஷன் எடுக்கிறாங்க. போலீஸ் அக்கா ஸ்கீம் அப்படின்னு காலேஜ்ல ஒரு திட்டம். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு பெண் போலீஸ் இருப்பாங்க. பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல எஃபெக்டிவா இருந்ததுன்னா, இன்னைக்கு அத மாநிலம் முழுக்க நடைமுறைப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துட்டு வருது. அதை செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இது இல்லாம எத்தனையோ ஹெல்ப்லைன்ஸ். சைல்ட் அபியூஸ்க்கு 1098, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு 1091, வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமென்க்கு 181, சைபர் கிரைம்க்கு 1930, காவலன் ஆப், இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். ஆளுநர் உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டா இருந்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீங்க பேசுறீங்க. தமிழ்நாட்டுடைய சாதனைகள் எவ்வளவோ இருக்கு. இந்த அரசு செய்த சாதனைகள். சமீபத்துல கூட பொருளாதார வளர்ச்சியில 14 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த ஒரு மாநிலமும் காட்டாத டபுள் டிஜிட் வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க. 11.19% growth. 14 வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இந்த வளர்ச்சியை நம்ம காமிச்சிருக்கோம். வேற எந்த மாநிலமும் இந்தியால டபுள் டிஜிட்ல இல்ல. நீங்க உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருந்தா அந்த வளர்ச்சியை நீங்க பாராட்டி இருக்கணுமா இல்லையா? இவர் சொல்றாருல படிப்பு சீரழிஞ்சு போச்சு, படிப்பு மீது அக்கறை இல்லைன்னு. நான் கேட்கிறேன், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் 2500 கோடி நமக்கு கொடுக்காம ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பணம் வராததுனால அரசாங்க பள்ளிகள் படிக்கக்கூடிய ஏழை எளிய சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலே கல்வி மீது ஆளுநருக்கு அக்கறை இருந்ததுன்னா அதை கேட்டு வாங்க வேண்டியதானே? ஏன் வாய முடிக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இதே ஆளுநர் தான் ராஜ்பவன் நடந்த ஒரு விழாவுல மேடையில சொன்னாரு, நீட்டு மசோதாவை நான் தூக்கி கிடக்குல போட்டுட்டேன்னா இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு டெட். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் எங்களுக்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு அவங்க சார்புல சட்டமன்றத்துல எல்லா எம்எல்ஏக்களும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மாணவர்களுடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை இருக்கு, மாணவர்கள் இந்த மாதிரி மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற அக்கறை இருக்குன்னா, ஒண்ணு நீங்க அந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திருக்கணும். இல்லைன்னா ஒன்றிய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அழுத்தம் கொடுத்து அதை செயல்படுத்திருக்கணும். இதெல்லாம் விடுங்க. இப்ப கோர்ட்டுக்கு போய் என்ன தீர்ப்பு கொண்டு வந்தாங்க? துணைவேந்தர்கள் நியமிப்பதில் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அரசே நியமிக்கலாம். தேவையில்லாம இவர் காலம் தாழ்த்தினாரு அப்படின்னு தானே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா அதை எதிர்த்து பிஜேபி ஆளு மூலமா ஒரு வழக்க போட்டு இன்னைக்கு அதுல ஸ்டே வாங்கி இருக்காங்க. இன்னும் துணைவேந்தர்களை நியமிக்க முடியல.
அப்ப எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல கான்வெகேஷன் நடக்காம அவங்க டிகிரி வாங்க முடியாம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. டிகிரி இல்லாம எங்க போய் வேலையில சேர முடியும்? இதெல்லாம் பத்தி ஆளுநர் கவலைப்பட்டாரா? அப்படியே குழந்தைங்களோட கல்வியை பத்தி ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கல்வியை பத்தி பேச என்ன யோக்கியதை இருக்கு? ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் ஊர்வலம் போறேன், நானும் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி மூத்திர சந்தா போய் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால ஏதாவது ஒரு டிராக்ஷன் ஏற்பட்டுதா? இவரும் எனக்கு தெரிஞ்சு 1.5 மாசமா இவர் போறாரு. எங்கேயாவது ஏதாவது ஒரு தாக்கம் இவர் பேசின பேச்சினால மக்கள் கிட்ட ஏற்பட்டுதா சொல்லுங்க? அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்காம போயிடுச்சு இந்த சுந்தரா டிராவல்ஸ். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நேத்துக்கு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டுல இடி ரெய்டு வருது அப்படின்னு மேடையில முதல்வரை மிரட்டுறாரு. பாருங்க, இனி வரும் நாட்களில் இது போன்ற இடி ரெய்டுகள் ஏராளமாக வரும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊழல் டிஎம்கே ஆட்சிக்கு நாங்க ஒரு முடிவு கட்டுவோம், நடவடிக்கை எடுப்போம். நான் கேக்குறேன், ஊழலை பத்தியோ பெண்கள் பாதுகாப்பை பத்தியோ பேசுறதுக்கு அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழல் குற்றச்சாட்டுல குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனவங்க தானே உங்க தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் மீது ஒரு குற்றம் சொல்லிட்டாங்கன்னு தர்மபுரியில 3 பெண்களை உயிரோடு எரிச்சு கொண்ட கூட்டம் தானே நீங்க. பொள்ளாச்சி வழக்குல 200க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பக்கம் நிக்காம அந்த பாலியல் பொறுக்கிகளுக்கு ஆதரவாக நின்ன கூட்டம் தானே நீங்க. உங்களுக்கு எல்லாம் ஊழலை பத்தியோ இல்ல பெண்களுடைய பாதுகாப்பை பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓட்டு திருடனோட சேர்ந்து இந்த நோட்டு திருடனும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை மிரட்டுறாங்க. யார வச்சு? ஈடிங்கிற இன்னொரு அட்டகத்தையே வச்சு. சரி, ஈடியோட வரலாறு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது மொத்தம் 112 ரெய்டு தான் நடத்திருக்காங்க. ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ரெய்டுகள் நடந்திருக்கு. இதுல 90% ரெய்டுகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது நடந்திருக்கு. சரி, நாங்க தான் ஊழலை ஒழிக்க வந்துட்டோம், நான் காவுங்கா நான் கானே துங்கா அப்படின்னு மோடி பேசுறாருல. நீங்க ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? இவ்வளவு ரெய்டு நடத்துனீங்களே, சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட ரெய்டுகள் நடந்திருந்தாலும் வெறும் 23 வழக்குகள்ல மட்டும்தான் கன்விக்ஷன் வந்திருக்கு. ஈடியோடைய கன்விக்ஷன் ரேட் 1% கூட இல்ல, 0.5%ல நிக்குது. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த டைமிங் ஆஃப் தீஸ் ரெய்ட்ஸ் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஈடி ரெய்ட் நடக்குது, அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது நடக்குது. எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் ஈடிய முடுக்கி விடுது. இதற்கு பல உதாரணங்கள். வெஸ்ட் பெங்கால்ல 2021 எலெக்ஷன் வரதுக்கு முன்னால இதே மாதிரிதான் ஈடிய விட்டு ரெய்ட் பண்ண விட்டாங்க. மகாராஷ்டிராவை கூட்டணியை உடைச்சு, சிவசேனாவை உடைச்சு, என்சிபியை உடைச்சு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் பண்ணும்போது இதே மாதிரி ஈடியை ஏவி விட்டாங்க. அப்பதான் அஜித் பவார் எல்லாம் போய் அந்த பக்கம் சேர்ந்தாரு. டெல்லியில 2023 எலெக்ஷனுக்கு முன்னால இதே மாதிரிதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சாங்க. ஹரியானால ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இதே டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. யாரை ஏமாத்த முயற்சி பண்றீங்க? இல்ல யாருக்கு பூச்சாண்டி காட்ட முயற்சி பண்றீங்க? சரி, இவங்க உண்மையிலேயே சத்தை கேட்டியா இருந்தா இது போன்ற வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா வேடிக்கை பாருங்க, இந்த மாதிரி குற்றம் எந்த ஆப்போசிஷன் லீடர் மேல போடுறாங்களோ அவங்க உடனே பாஜகவுல போய் சேர்ந்தா மனித புனிதர்களாக மாற்றி அந்த குற்றங்களை எல்லாம் அப்படியே நீர்த்து போக செய்துறாங்க, இல்ல கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதைத்தான் நேத்து முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த ஈடிய வச்சு மிரட்டினீங்கன்னா உடனே காலடியில விழுந்து ஆமாசாமி போட்டு கூட்டணி போடுற கூட்டம் நாங்க இல்ல, நாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தைரியமா மேடையில பேசுறாரு. அதைத்தான் சொன்னேன், ஓட்டு திருடணும் நோட்டு திருடணும் சேர்ந்து இங்க என்ன பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க திருடின நோட்டுக்கெல்லாம் எங்க ஆபத்து வந்துருமோன்னு பயந்து தானே உங்க ஆட்சி காலத்துல நீங்க செஞ்ச ஊழலை வச்சு நீங்க திருடின நோட்டுக்கெல்லாம் எங்க பங்கம் வந்துருமோன்னு பயந்து தானே இன்னைக்கு கூட்டணின்ற பேர்ல பாஜக காலடியில விழுந்து கிடக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஈடி ரெய்டு வருது அப்படின்னு சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்க. அட போங்கப்பா, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. புலி வருது புலி வருதுன்னு வெத்து மிரட்டுகள் மட்டும்தான் இருக்கு, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே குற்றவாளிகளா இருந்தா, உண்மையிலேயே அவங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவங்கள குற்றவாளிகள் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க பாக்கலாம். ஆனா அதை செய்ய மாட்டாங்க. இடி ஆகட்டும், பிஎம்எல்ஏ சட்டமாகட்டும், யுஏபிஏ சட்டமாகட்டும், இதெல்லாம் பாஜக கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாஜகவுடைய ஆயுதமா மாறி கிடக்கு.
எதிர்க்கட்சிகளை உருட்டி மிரட்டுறதுக்கு இத பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து மயங்கி பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, துணை ஜனாதிபதி பதவிக்கு சி.பி. ராதாகிருஷ்ணனை நியமிச்சிருக்கிறாங்களாம். உடனே சமூக வலைதளங்கள சங்கிகள்லாம் அப்படியே கொதிச்சு எழுறாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேள்வி திமுக கிட்ட. நீங்க சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்தீங்கன்னா, ஒரு தமிழனை எதிர்க்குது திமுக அப்படின்னு நாங்க அரசியல் பண்ணுவோம். அட முட்டா பயல்களா! தமிழனாகவே இருந்தாலும் அவன் சங்கியா இருந்தா, அவன விலக்கி வைக்கிறது தான்டா தமிழனோட பழக்கம். நீங்க சி.பி. ராதாகிருஷ்ணன் இல்ல, சிவபெருமானையே கூட்டிட்டு வந்தாலும், அவர் சங்கியா இருந்தா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்க ஒதுக்கி வைப்போம். இதுல என்னவோ பெரிய பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ கையாண்டுட்டா மாதிரி, சங்கிகள் சமூக வலைதளங்கள்ல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இவர்களுடைய வேடிக்கையான அரசியல். எனக்கு சந்தான பட டயலாக் தான் ஞாபகம் வருது. இன்னும் எங்கள பைத்தியக்காரன்னு நெனச்சுட்டு இருக்கல்ல நீ?